3 நாட்கள் தண்ணீர் வரவில்லை என்றவுடன் 3000 லிட்டர் தண்ணீரை விநியோகம் செய்த தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணி. தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் வந்துள்ளது என்றே கூறலாம். ஏனென்றால் தற்போது இளைஞர்களும் பெண்களும் அரசியலில் அதிக அளவில் ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளனர். இந்த மாற்றம் 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தளபதியின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆரம்பம் முதலே இளைஞர்கள் ஆதரவு கொடுத்து வருகின்றனர். தற்போது பெண்களின் ஆதரவும் தளபதிக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தமிழக வெற்றிக் கழக மகளிரணி நிர்வாகிகள் களத்தில் இறங்கி மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் வரவில்லை என்றவுடன் தமிழக வெற்றிக் கழக மகளிரணி நிர்வாகிகள் எடுத்த முயற்சி பலரது பாராட்டையும் பெற்று தந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் உடையார்பட்டி குடியிருப்பு பகுதிகளில் 3 நாட்களாக தண்ணீர் வரவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி இருந்தனர். இதனை அறிந்த தமிழக வெற்றிக் கழக மகளிரணி நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்ய 3000 லிட்டர் தண்ணீரை விநியோகம் செய்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பயனடைந்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தோழிகளின் இச்செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர்.